நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நுட்பம் கவிதை இணைய இதழின் நுட்பம் புரோட்காஸ்ட். வராக அள்ளித்தண்டை உரசியும் பூக்களை அசைத்தும் இருப்பை சொன்ன கெளுத்தியொன்றை விடித்து கிழக்கு பார்த்த பாப்பாத்தி அம்மாளுக்கு சுட்டு படையலிட்டு அவள் தாலிக்குடியில் தொங்கிய மஞ்சள் கிழங்கை கேட்டு வாங்கினேன். ஊமச்சி ஓடுகளை கோத்து கிளிக்காட்டியும் கொண்டு வருகிறேன். நண்டு விடித்து கால்கள் புட்டெறிந்து ஓமமும் மிளகும் கலைந்தரைத்து தீமூட்டி கொதிவரும் நேரத்தில் மஞ்சளை அரைத்து கிடாவுக்கு பொட்டிட்டு அவித்தெடுத்த கொட்டிக்கிழங்கில் குழம்பையூற்றி பிசைந்து ஆளுக்கிரு கவளத்தை முக்கொழுகத் தின்று கிடா மீது ஏறுவோம். சுளுக்கி முனையை நெஞ்சிலேர்ந்த திருமுட்டத்து ஆதிவராகன் காத்திருக்கிறான். முளை. அகாலத்தில் நாங்கள் வலசைக்குத் தயாரானோம். தானியங்கள் வெயில் குடித்து கொண்டிருந்த மத்தியானத்தில் கானல் நீரோடிய கருப்பாற்றின் வெம்மை தாங்காது இறக்கைகளை உடைத்து திமிரினோம். விலா எலும்புகளை வானவளுக்கு காட்டி மல்லாந்திருந்தான் மாமனிதன். இராட்சத இரும்பு வண்டுகள் பூமியை கிழித்தும் மரங்களை பிளந்தும் விளையாடிக் கொண்டிருந்தன. பெருங்காற்றின் சிற்றோடையில் இளைப்பாரி வலசையிலிருந்து திரும்பினோம். பிளவுண்ட பூமியும் கிழிபட்ட மரங்களும் ஈரமிழந்திருந்தன. உலோக மரங்களை ஈயக்குடிகள் இணைத்திருந்தன. உச்சியில் கூடேற்றி நித்தமும் காடுகளை கழிந்தும் ஓடையை பீச்சியும் விட்டோம். எங்கெங்கிலும் வீசப்பட்ட பாதரச விதைகளிலிருந்து உலோக மரங்கள் முளைக்கத் தொடங்கின. ஜெய்பீம். நெற்றியில் திலகமிட்டு கையில் வாளோடு துண்டிக்கப்பட்ட தலையையும் கட்டை விரலையும் கொண்டு வந்தான் அவன். ஏகலைவன் விரலால் சம்புகனுக்கு நாமமிட்டு பாபரின் நெஞ்சை பிளந்தான். குருதி வழியும் வாளை என் கையில் தந்து ஜெய் என்றான். ஜெய் என்றேன். கண்களை மூடி வாளை செலுத்த தயாரானேன். ராம் என்றான். உரத்த குரலில் பீம் என்றேன். நட்சத்திரங்கள் என்னைச் சூழ அவன் தலையை கொய்து காட்டில் வீசினேன். வனவாசத்திலிருந்து திரும்பிய ராமன் பாங்கு ஒலிக்கும் நேரம் பார்த்து பாபரின் வீடடைந்தான். என் வாளில் நீலம் வழிய காத்திருக்கிறேன் ராமனின் தலையை அகற்றும் நாளுக்காய்.